நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜக்கம்மா மகமாயி, என் நாக்குல வந்து நல்லதா 4 வார்த்தை அருள்வாக்கு சொல்லு தாயி. ஜக்கம்மா மகமாயி, இது என்ன சோதனை? இந்த பொண்ணு கிட்ட, இந்த மகராசி கிட்ட எப்படி நான் இதை வாய் விட்டு சொல்லுவேன்? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த கைரேகை உள்ள உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பாக்கியமே கிடையாதுமா. இந்த மகராசி வயிற்றிலிருந்து ஒரு பிஞ்சு குழந்தை பிறந்து மண்ணுல தவழ்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அப்படிதாம்மா ஜக்கம்மா சொல்றா. இல்லம்மா, என் மருமக இப்ப மாசமா இருக்கா. இருக்காதுமா, வாய்ப்பே கிடையாது. என் ஜக்கம்மா என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டா. நான் சொல்றது பொய்னா இப்பவே உங்க மருமகளை பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க. இவ கர்ப்பமா இருக்காளான்ற டெஸ்டை எடுங்க. இவ வயித்துல குழந்தை இருக்கு, கர்ப்பம்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த ஜக்கம்மா இந்த தொழிலையே விட்டுட்டு நான் என் ஊருக்கே போயிட்டு நாத்து நடுற வேலைக்கு போயிடுறேன். சரி ஸ்வேதா, பரவாயில்ல. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. வா, வீட்டுக்கு போலாம். வா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே ஜோசியத்தை சொல்லிட்டேம்மா. அப்படியா? பார்த்தேன் பார்த்தேன். பார்கவி, என்னம்மா? ரொம்ப நன்றிம்மா. நான் சொன்னா கேட்க மாட்டியா பொன்னி? அதான் அருள் வாக்குங்கிற பேர்ல தெளிவா இருக்கிற உன் மனசுல கல்ல தூக்கி போட்டு கலங்கடிச்ச. இப்ப அந்த கலக்கம் உன் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்க போகுது.
இந்த மகராசி வயிற்றிலிருந்து ஒரு பிஞ்சு குழந்தை பிறந்து மண்ணுல தவழ்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. ஒரு வாடகத்தாய் மூலமா குழந்தைய பெத்து அத தாம் வயித்துல பிறந்த குழந்தையா சொல்லி உன் கையில கொடுக்க போறா. பொன்னி, ஆ என்ன பொன்னி, தூக்கம் இல்லையா? இல்ல கனவுதான் கட்டியா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி தான் இங்க இருக்க, குடிக்க வேண்டியதானே? குடிச்சிட்டேன். ஓ, தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, வந்து படு. படுக்கணும். பொன்னி, ம். ஸ்வேதாவோட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை, டல்லாவே இருக்க. என்னாச்சு? என்னாச்சு பொண்ணு, எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறீங்க? பொன்னி, மனசுக்குள்ளே எதையும் போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதான் சொன்னேன்ல, ஒண்ணும் இல்லைன்னு. ஒன்றும் இல்லையா? ம் எதை பத்தியும் யோசிக்காம கண்ணை மூடி படுத்து தூங்கு. ம் நிம்மதியா தூக்கம் வரும். போ. ம் சரி. அவனு சீசனே முடிஞ்சிருச்சு, மாங்காய் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அத ஏன் கேக்குற பொன்னி? மார்க்கெட் ஃபுல்லா தேடியும் மாங்காய் கிடைக்கல. ம். வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கேன். வர்ற வழியில ஒரு சைக்கிள் காரன் வித்துட்டு போனா சீசன் முடிஞ்சு போச்சுன்னு விலை அதிகமா சொன்னான். சரி பரவாயில்லன்னு 2-3 வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா விசாலம்மா வேற மாங்காய் போட்டு சாம்பார் வை, மாங்காய் போட்டு சாம்பார் வைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான். அதனால இன்னைக்கு வீட்ல மாங்காய் சாம்பாரா? ஆமா, மாங்காய் சாம்பார்னா நம்ம வீட்ல தான் எல்லாருக்கும் பிடிக்குமே. உனக்கு சொல்லவே வேண்டாம். மாங்காவை பச்சையால திம்ப இந்த தின்னுட்டு இருக்கே. ஏய், நீ வெட்டினதெல்லாம் கொடு, மத்தத குழம்பு வச்சுக்கோ, கொடு. ஆமா, உனக்கு எதுக்கு இவ்ளோ மாங்காய்? என்ன இப்படி கேக்குற? ஸ்வேதா இருக்கால, அவளுக்கு தான். அட ஆமால, ஸ்வேதா மாசமா இல்ல இருக்கா? நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த சமயத்துல அவளுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்ல, ஆனா வாய் விட்டு கேக்குறதுக்கு வெக்கப்பட்டிருப்பா. ஆமா ஆமா, படிச்ச பிள்ளைல, அதனால கொஞ்சம் டீசென்சி அது இதுன்னு பாத்துட்டு தான் இருப்பாங்க. மாங்காய் சாப்பிடறதுல என்ன டீசென்சி? பட்டிக்காடு பட்டணம், படிக்காதவ படிச்சவ எல்லாரும் மாசமானா சாப்பிடதான் செய்வாங்க. ஏன் பொன்னி, அப்படின்னா முழுகாம இருக்க வெள்ளைக்காரிக்கு கூட மாங்காய் பிடிக்குமோ? சரி, நான் வேணா அதை கேட்டு சொல்றேன். நீ முதல்ல நறுக்கி குடுறி. சரி, இத கொண்டு போய் ஸ்வேதா ஏய், குடுக்கறேன். நீ உன் வேலையை பாரு, நான் வேணா கொண்டு போய் இல்ல, கொடுக்கறேன் இல்ல, ஸ்வேதா கிட்ட. நானே குடுக்கறேன். அதுவும் சரிதான். உன் கையால கொடுத்தாதானே மாமியார் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு அவளும் புரிஞ்சுக்குவா. சும்மா இரு. ஏய், நான் மிளகாத்தூள் கொண்டு வருவா. போற வழியில எடுத்துக்கிறேன், விடு. சரி, கலக்கு கலக்கு. ஸ்வேதா, அத்தை வாங்க அத்தை, என்ன விஷயம்? உனக்கு ரொம்ப பிடிச்சத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன? சாப்பிடுற விஷயம்தான். மக்கு க்ளூ கொடுத்து கூட கண்டுபிடிக்கல பாரு. மாங்கா. இத எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னா? யார் சொல்லணும்? பிடிக்கும் தானே? அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அப்பப்போ 1-2 சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அது அப்போ சரி, ஆனா இப்போ உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கணுமே.
பார்த்த உடனே சாப்பிடணும்னு எச்சு ஊறணும்ல. என்ன நான் உன் அத்தை, எதுக்கு என்கிட்ட உனக்கு இந்த வெக்கம் சங்கோஜம் எல்லாம்? சரி விடு, மண்டு மண்டு. நான் இதை இங்க வச்சுட்டு போறேன். போனதுக்கு அப்புறம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு. என்ன இப்படி புளிக்குது? இத போய் எப்படி சாப்பிடுறாங்க?